அதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். அவங்க இஷ்டம் போட்டோம். உங்களுக்கே தப்புன்னு தோணுச்சுன்னா பல பேருக்கு தப்புன்னு தான் டீல் பண்ணிக்கிறேன் அவங்களே. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, வீக்கெண்ட் வந்துருச்சு, நீங்க பாத்துக்க போறீங்க. வேற ஒரு டைப்பா பாக்குறானே. என் மனசுல பட்டது அதுதான், அதை சொல்லிடுவேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதான் சார் நடந்துச்சு, வேற எதுவும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. இல்லம்மா, அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி நான் பண்ணது தப்பு, நீங்க அப்படி நடந்து கூட நினைக்கிறீங்களா? ஓகேம்மா, உட்காருங்க. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 55 அண்ட் எபிசோட் 56 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அண்ணே நம்மால தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சாட்டர்டே எபிசோட் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. வந்த உடனே பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சு சரி ஓகே ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கேன், அதுக்கப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. வெள்ளிக்கிழமை என்ன நடந்து பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது கோவா கேங் கூட ஜாக்லின், ரயன் அண்ட் சௌந்தர்யா 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்லின் சொல்றாங்க, அந்த ஜெஃப்ரி கூட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா, அவன் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்துட்டு இருந்தாங்களா. அப்ப 2 பேருக்கும் பயங்கரமான கியூரியாசிட்டி, எதுக்கு இந்த பிள்ளை இவ்வளவு புகழ்ந்து அப்படி சொல்லிட்டு என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டா, இல்ல ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னா ஆனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்ட உடனே சரி சத்தியம் பண்ணுங்க 2 பேரும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சத்தியம் கேட்கிறாங்க. ஒருத்தன் நீ என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பி தானே சொல்லியிருப்பான். ஆனா இவங்க அங்க வந்துட்டு இந்த டாபிக்கை ஆரம்பிச்சதே சொல்லணும்ன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே சரி ஓகே சத்தியம் பண்ணுங்க யார்ட்டி சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ரைட் என்ன மேட்டர்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெஃப்ரி சாஞ்சனாக்கு கேப்டன்சியை விட்டு கொடுக்க போறானா, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அவகிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்ல, சோ கேப்டனா அவளையும் வந்து நாமினேட் பண்ண முடியாதுல, அதுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எவ்வளவு ஸ்வீட்ல, ஹவு ஸ்வீட் ஹி இஸ்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரயன் பார்த்தான், சரி ரைட் சத்தியம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காது, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது அவன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஆக மொத்தம் இந்த சீசன்ல எவனுமே கேம உருப்படியா விளையாடுறதுக்காக வரவே இல்லை போல இருக்கு. முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இந்த சீசன்ல இருக்கிற அம்புட்டு பேருமே தியாகிகள் மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அப்ப ராணவன் விஷால் இவங்க 2 பேருமே கார்டன்ல உட்கார்ந்தாங்க. அப்ப ராணவால பேச முடியாது இல்லையா, சோ செய்கையில ஏதோ காமிச்சிட்டே இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் விஷாலுக்கு புரியல. உடனே விஷால் வந்து சரி ஓகே நான் சில அட்வைஸ்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சிறப்பான அட்வைஸ்லாம் சொன்னாப்ல. அதாவது இங்க ஒருத்தன் உன ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தான் ஜெயிக்கிறதுக்காக ஏங்குறான்னு அர்த்தம். இந்த இடம் ஃப்ரெண்ட்ஷிப்கான இடமும் கிடையாது, லவ்வுக்கான இடமும் கிடையாது. இது ரெண்டுமே இந்த வீட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்காக வரக்கூடிய விமர்சனத்துக்கு நம்ம போயிட்டு அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எப்படி விஷால் இங்க பேசுறதெல்லாம் கேட்டு வெளியே மக்கள் நாக்க போடுற மாதிரி கேள்வி கேட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் சேர்த்து சொல்றாப்ல. இங்க நாங்க ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது கியூட்டா இருக்குது, என் வாயில இருந்தோ இல்ல அவ வாயில இருந்தோ நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாச்சும் வந்துச்சா? இல்ல இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, வெளியே போனேன்னு வையேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடைக்கும் போது அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தத்துல நான் வெளியே போனா லவ் சீன்ஸ்லாம் பண்றதுக்கு ஒரு ரிஹர்சல் தான் இந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஏண்டா நீ ரிஹர்சல் பார்க்கிறதுக்கு ஒரு பொண்ணோட ஃபீலிங் தான் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அட் தி சேம் டைம் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸையும் நம்ம விளையாட கூடாது, அது எமோஷனலி ரொம்ப பேடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, அதை எதுக்காக பண்றாரு அப்படிங்கிறத ராணவ் சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்றாராமா. அட் தி சேம் டைம் நான் இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் விளையாட கூடாது, அது வந்து ரொம்ப எமோஷனலி பேடான விஷயம். தெரியாம ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்றான் அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சே நீ எதுக்கு பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாப்ல. இவர் போயிட்டு தர்ஷியா கிட்ட கிளியர் பண்ணிட்டாராமா, உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இத பத்தி யாராச்சும் பேசாம இருக்காங்களா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பேச்சு பொருளா இருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இத பேசாத ஒரே ஆள் வந்து ரஞ்சித் மட்டும் தான். ஆனா ஒருவேளை அந்த கன் வந்து என் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா நான் சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் நீ வாயில வட மட்டும் தான் சுட முடியும், நீ வந்து எதையும் சுட முடியாது. இந்த வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா விட்டுட்டு போயிட்டே இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க பாத்தியா, அதுதான் நீ யாரு அப்படிங்கறத பச்சையா வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்கு. இந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுறேன். அப்புறம் அருணுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதால கேப்டன் தீபக் என்ன பண்ணாப்ல, சரி ஓகே அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு அருண் வந்து எல்லாருமே வெறுப்பேத்திட்டே இருங்க, அவனை காண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே போய் பேசிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் அருணுக்கும் முத்துக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து முத்துக்குரன் போயிட்டு தீபக் பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது உன் மேல வந்து அருண் செம காண்ட்ல இருக்கான், நேத்து ஏதோ பேசி விட்டியாமே சீசன் 7 வந்து பேசி ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அது அவனுக்கு பர்சனலா அட்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா முத்துக்குமரன் சொன்னாப்ல. அவன் வந்து என்ன வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற சொல்லும்போது நான் அது வந்து ரெஃபரன்ஸா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே
உடனே தீபக் சொன்னாப்ல இல்ல எனக்குமே அது பர்சனலா பிடிக்கல, இருந்தாலும் என்ன பண்ணி இப்போதைக்கு சமாதானம் ஆயிக்கோங்க, சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேணா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே இப்போதைக்கு நான் சமாதானமா பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் கன்வின்ஸ் ஆயிட்டாப்ல. நான் பண்ண தப்பு தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா வர சண்டை போட்டுருங்க. அப்புறம் இன்னைக்கு அருணுக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால கேக்கும் கூடவே லெட்டர் வந்துச்சு. அந்த மனுஷன் அந்த லெட்டர் எடுத்து போய் ரொம்ப வெக்கப்பட்டு படிச்சிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் ஹவுஸ் மேட்ஸ்ல எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து இந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹார்ட்லி குயின் கிட்ட வந்திருக்காம. ஆக மொத்தத்தில் இந்த சீசன்ல அருண் பிரசாத் நிறைய இடத்துல வந்து அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அவர் நினைச்சிருந்தா நான் அர்ச்சனாவுடைய பேரை கூட எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து விளையாடி இருக்கலாம். ஆனா வேணும்னே அவர் யூஸ் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லாஸ்ட் சீசனுடைய டைட்டில் வின்னர் வேற, அவங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே அருண் பிரசாத்துக்கு ஓட் போட வைக்கிறதுக்காகவே யூஸ் பண்றாரோ, இதுவுமே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி தான் இருக்குது. And I'm going to show this letter to my friends. Thank you so much Harley. அருண் தீபக் என்ன பண்ணாப்ல, அருண் and முத்துக்குமரன் ரெண்டு பேருமே உட்கார வச்சு பேச வைக்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மேட்டர் எனக்கு தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அப்பவே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சீசன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் கத்துப்பேன். அந்த மாதிரி தான் லாஸ்ட் சீசன்ல வந்து அர்ச்சனா ஒரு ஆங்கரா தான் உள்ள போயிருந்தாங்க, நானுமே ஒரு ஆங்கர் தான். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அவங்க பேச்சு திறமையால தான் அந்த சீசனை வின் பண்ண மாதிரி நான் நினைச்சிருந்தேன். அது நான் பாசிட்டிவ் வேல உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. ஐ அம் சாரிடா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கொஞ்சம் சொல்ல சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேட்ச் அப் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வருத்தமா இருந்தா ஐ அம் சாரி. அண்ட் இந்த பேட்சப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்சப் மாதிரிலாம் தெரியல. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அருணுக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால போய் சாரி கேட்டலாம்னு சொல்லி கேட்ட மாதிரியும், அருணை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால பெருசா எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாலண்டரா பேட்சப் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் கூடிய சீக்கிரத்தில் இது மறுபடியும் உடைஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியுது. ஃபைன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருண் தீபக் வந்து அருண் பிரசாதோட கண்ணை கட்டி அப்படியே கூட்டு வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணாப்ல. எல்லாரும் கொடையெல்லாம் வச்சுட்டு அப்படி எஞ்சி முஸ்தபா சாங் எல்லாம் பாடின உடனே அருண் பிரசாத் வழக்கம் போல பயங்கரமா எமோஷனலா அழுகலாம் ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜெப்ரி வந்து ஜாக்லின் கிட்ட மட்டும் சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார் இல்லையா, இப்போ கோவா கேங்கே உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த பொம்மை டாஸ்க் அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கிடைக்குன்ற மாதிரி சாச்சனா கேட்டுச்சு. ஆனா இந்த வாரம் நாமினேஷன்ல நான் தான் சாச்சனா ரொம்ப கிட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட்டே பண்ணிருக்கேன். சோ கான்ட்ராடிக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுக்கல. ஆனா அதுவே வந்து இப்போ எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிச்சு. கேப்டன்சி எடுத்துட்டா 2 பவர் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால சாச்சனா பிள்ளைக்கு விட்டு கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு இருக்காப்ல. என்னால முடிஞ்சது நாமினேஷன் பண்ணாம சாச்சனா இருக்க கேப்டனா இருந்தா நாமினேஷன் பண்ண முடியும். கூடவே சொல்றாப்ல ஒருவேளை சாச்சனா பிள்ளை இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்னா வேற யாராச்சும் விளையாட வருவாங்க இல்லையா, அவங்க கூட நான் டஃப் ஃபைட் கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தத்தில் சாச்சனா புலியா இருந்தா மட்டும் தான் நான் விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. சரி ரைட் நல்ல எல்லாம் எல்லாமே புரியுது. இருந்தாலும் இது நீ சொல்லாம யதார்த்தமா நடக்கிற மாதிரி நடந்தா கூட பரவாயில்ல. ஆனா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம கேமரா கட்டி ஜெயத்தை சொல்லிட்டு அடுத்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்லயோ இல்ல நாளைக்கே வந்து விஜய் சேதுபதி கேட்டார் அப்படின்னா என்னப்பா பண்ணுவேன்ற மாதிரி தானே இருக்கு. அதை கூட யோசிக்காம பேசிட்டு இருக்காங்க. யாரனா வரும்போது நான் டஃப் கொடுத்து தான் ஃபைட் பண்ணி தான் அதோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டு நேரா அருண் பிரசாத்துக்கு பர்த்டே விஷயம் சொன்னோனே தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி பண்ணாப்ல. ஆடியன்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணுமானோனே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைடுல கத்துனாங்களா, அதுவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதே மேனர்ஸ் தான் பண்ணாரா. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல என்னப்பா எதுவும் மாக்கு எதுவும் பண்றியா அப்படிங்கிற கேட்டோன்னே சார் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மஞ்சரி நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் இந்த கான்வர்சேஷன்ல அது மாதிரி தப்பா தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயுமே இந்த இடத்துல அவர் பண்றது தப்பா தெரியல, ஆனா வேற இடத்துல பண்றது பாத்தீங்களா அதுதான் எனக்கு தப்பா தெரியுதுன்ற மாதிரியே பதிவு போட்டுருக்காங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க மஞ்சரி, இந்த கான்வர்சேஷன்ல இல்ல சார். அருண் பிரசாத் கையில சாக்லேட் கொடுத்து நான் அதை வச்சு ஒரு டாஸ்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரையும் மச்சான் மச்சி சார் மேம் இந்த மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ணணும். அது மூலமா நீங்க ஒருத்தர்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் பிரசாத் எல்லாத்தையுமே வந்து மச்சி தான் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுல வந்து மஞ்சரியை மட்டும் பார்த்து மேம் அப்படி சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு அருண் பிரசாத் ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால சொன்னாரு. அண்ட் இதுல விஜய் சேதுபதி குறிப்பா இந்த கோவா கேங்க்கு ஒரு அட்டாக்க போட்ட மாதிரியே இருந்துச்சு. சௌந்தர்யா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முத்துக்குமரன் சேர்த்து எஞ்சிட்டாப்லையா, அப்ப சௌந்தர்யா மண்டல இடிச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டாங்களா, ஏன் சௌந்தர்யா எது கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒன்று கேட்டாப்ல. இன்னொரு பக்கம் ரயன் வந்து ரொம்ப அமைதியா பேசினோடனே கொஞ்சம் சவுண்டா தான் பேசையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ உங்க ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்களே ரயன் சார் கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார சொல்லிட்டாப்ல. அண்ட் கூடவே பார்த்து ஜாக்லின் சண்டைக்கு வந்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சேர்த்தே போட்டுட்டோன்னே அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆடியன்ஸுமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவா கேங் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம யாராச்சும் பத்தி பேசினா உடனே சண்டைக்கு வந்துருவாங்க இல்லையா, குறிப்பா அந்த கோவா கேங் வந்து ஜாக்லின் சண்டைக்கு வந்துருவாங்க இல்லையா, அதை மறைமுகமா அட்டாக் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஓகே நீங்க உட்காருங்க சார், அப்புறம் ஜாக் சண்டைக்கு வந்துட போறாங்க. அடுத்து ஒருவேளை இந்த சாக்லேட் டாஸ்க் முடிஞ்ச உடனே சரி ஓகே இப்போ இந்த கோட்டை அழிச்சு விட்டாச்சு இல்லையா, இப்போ எப்படி இருக்கு கேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தீபக் சொன்னாப்ல, அதாவது இப்போ வந்து கேம் ரொம்ப இண்டிவிஜுவலா ஆடுறதுலாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் விஷால் இருந்துச்சு
ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் ஆனந்த் ஏஜி சொன்னாங்க, இப்பதான் எங்களால மொத்த வீட்டையுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாரும் கூடயும் பேசலாங்கிற ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. அதாவது எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஃப்ரீடம் கிடைச்சாலும் அவங்கவுங்க கிட்ட போயிட்டு அவங்கள பத்தின கருத்தை சொல்லாம பின்னாடி போயிட்டு அவ இப்படி பண்றா பத்தியா, இவ இப்படி பண்றா பத்தியா, தர்சிகா விஷால் லவ் பண்றாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கதான் உனக்கு ஃப்ரீடம் ஆமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். அண்ட் அடுத்த ராணா வெஞ்சி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 2 டீம் தான் சார் இருந்துச்சு, இப்போ பல டீம் உருவாயிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க அடுத்த கேள்வியா யார் என்ன டீம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்களோன்னு சொல்லி நினைச்சாரோ இல்லையா, பட்டுன்னு அவர் பாட்டு உட்காந்துட்டாப்ல. உடனே விஜய் சேதுபதி கேட்கிறாப்ல, எங்க நான் வந்து உட்காருங்கன்னு சொல்றது வெளியே தப்பா போகுதுன்றா நீ உட்காந்துட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா சார் அதை நினைச்சா சார் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நான் உட்காருங்கன்னு சொன்னா கோச்சுக்கிறாங்க சார், அதனால தான். அண்ட் அடுத்த முத்துக்குமரன் நெஞ்சு சொல்றாப்ல, நீங்க லாஸ்ட் வீக் நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டதுனால இந்த 8வது சீசனுடைய 8வது வாரத்தை விட பெஸ்டா எந்த வாரமும் விளையாட முடியாதுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சார். இந்த ஹோட்டல் டாஸ்க், அந்த டாஸ்க், இந்த டாஸ்க் விளையாடின மாதிரி இந்த வாரம் ஹாஸ்டல் டாஸ்க் விளையாடின மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஹாஸ்டல் டாஸ்க்ல இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. இது ஹாஸ்டல் டாஸ்க்ல இருந்த மாதிரி. சோ முத்துக்குமரன் மறைமுகமா தீபக்குடைய கேப்டன்சில இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சேர்த்தே போட்டு விட்டாப்ல. அவங்கவுங்களா விளையாண்டது போல எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு வேளையில சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே இப்போ அடுத்த கேள்விக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ல இருந்து எனிமியா இருக்காங்க, யாரெல்லாம் எனிமில இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா செத்தியா இருந்துச்சாப்ல. நானும் ஜாக்லினும் இதுக்கு முன்னாடி முட்டிக்கிட்டு இருந்தோம் சார், இப்போ வந்து கொஞ்சம் ஒன்னாயிட்ட மாதிரி தோடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே அடுத்தது யார் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷால் அண்ட் ஜாக்லினா. விஷாலும் ஜாக்லின் இதுக்கு முன்னாடி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாமா, இப்பதான் சண்டை பிடிச்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இத்தனைக்கும் விஷால் கூடவே சுத்திட்டு இருந்த ஆள் தான் சத்யா. அப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு பாருங்க கேம். விஷாலும் ஜாக்லினும் சார் ரெண்டு ஃப்ரெண்டா இருந்து எதிரி ஆயிட்டாங்க சார். அந்த அடுத்த ரயன் வந்து நான் வெளியிருந்து பார்க்கும்போது அருணும் முத்தும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, எப்பா நீ வெளியிருந்து பார்த்ததெல்லாம் வேணாம்ப்பா, இந்த கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே முத்துக்குமரன் வந்து பாய்ஸ் டீம் கூட செட் ஆகாம தான் சார் இருந்தாரு. இவ பிரிச்சு விட்டதுக்கு அப்புறமா அவர் போயிட்டு யார் கூட சேரணுமோ அவர் போய் சேர்ந்துட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. முத்துக்குமரன் வந்து அந்த டீம்ல வந்து இருக்கணுமேன்னு இருந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்ச உடனே தனியா வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி. அண்ட் அடுத்த சாச்சனா புள்ள பவித்ராவும் தர்சிகாவும் கொஞ்சம் க்ளோஸா இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த கோட்டை அழிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்ட மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது கோட்டை அழிச்சதுக்கு அப்புறம் இல்லாம அந்த புள்ள எனக்கு விஷாலோட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யாரெல்லாம் வந்து எதிரியா இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எனிமியா இருந்தெல்லாம் யாரும் ஃப்ரெண்டாலாம் ஆகல சார். எனிமியா இருந்து எல்லாரும் எனிமியா தான் இருக்காங்க. விஷால், ஜாக்லின், அருண், முத்து, ஏன் இந்த சத்யாவும் ஜாக்லின் கூட சும்மா பேச்சுக்கு தான் சார் பேசிக்கிறாங்க, ஆனா மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லி விட்டுருச்சு. எதிரியா தான் இருக்காங்களா? அப்படிதான் சார் இருக்காங்க. எதிரியா இருந்தவங்க எதிரியா தான் இருக்காங்களா? ஆமா சார். அண்ட் அடுத்த ரஞ்சித் இருந்துச்சு, முத்து, அருணன், மஞ்சிரி இவங்க 3 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டே தான் சார் இருக்கு, நிக்கவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் விஷாலுக்கும் அடிக்கடி முட்டிட்டே இருக்கு சார். அதை பத்தி நீங்க பேசுவீங்க நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜாக்லின் சொல்றாங்க, அவர் பேசாட்டா கூட நீங்க பேச சொல்லுவீங்க போலியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுபதி எதுக்குமா மிரட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டாரா, அதுக்கு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களா. அதை பார்த்து விஜய் சேதுபதி எப்படி சிரிக்காங்க பாத்தீங்களா ஜாக்லின் அப்படி சொல்லிட்டு அவரே செஞ்சு காமிச்சிட்டு இருக்காப்ல. ஜாக்லின் நக்கலா சிரிச்சாங்கன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த நக்கல் சிரிப்பை இவரும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அவர் எப்பயா சொல்லிட்டு இருக்காரு, ஜாக்லின் சிரிக்கிறது பாத்தீங்களா? அண்ட் இந்த வீக்கெண்ட் எபிசோட் ஆரம்பிச்ச நேரத்துல இப்போ வரைக்கும் ஜாக்லின் பக்கம் எப்பப்பெல்லாம் போறாரோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காப்ல, ஒரு சின்ன சின்ன கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ இடத்துல செமத்தியா கொடுக்க போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இல்ல. அண்ட் அடுத்த சிவகுமார் இருந்துச்சு, முத்தும் அருணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அவருடைய கருத்தை வந்து வைப்பாப்ல. ஆனா முத்துக்குமரனை விட அருண் பிரசாத் இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தை எடுத்து வைக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான கிளாஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இவரால் எப்படியெல்லாம் ஏற்றி விட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா ஏற்றி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கூடவே தீபக் அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன கோல்டு வார் போயிட்டு இருக்கு சார். பட் அதை பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. தீபக் அண்ணாவும் சாச்சனாவும் சைலண்டா ஒரு கோல்டு வார் நடக்குது, அது கியூட்டா இருக்கு பாக்குறது. லாஸ்ட் 2 வீக்ஸா சௌந்தர்யாக்கு பெருசா கிளாப்ஸ் வராம இருந்துச்சு இல்லையா, நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். ஆனா இந்த வாரம் மறுபடியும் சௌந்தர்யா எஞ்சி நின்ற உடனே அவ்வளோ கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம விஜய் சேதுபதி பார்த்தாப்ல, சரி ஓகே சொல்றது கொண்டு இல்ல நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் நானும் தீபக்மே கொஞ்சம் இனிமையா தான் இருந்தோம், பட் இந்த வாரம் நாங்க ரெண்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கூடவே சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருந்தாங்க சார், இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட மாதிரி தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வந்து சொன்னார் இல்லையா, நான் கேப்டன்சில சாச்சனாக்கு வந்து விட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொன்னாப்ல.
சொல்லியிருந்தாப்ல. ஆனா அதை வச்சு தான் இவங்க சொல்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஜெஃப்ரி சாச்சனா கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோன்னு தோணுது சார். அடுத்த தர்சிகா நானும் ஜாக்லின் கொஞ்சம் க்ளோஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கோட் அழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனிமி ஆயிட்ட மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஆனந்தி வந்து சௌந்தர்யா சாச்சனா, ஜாக்லின் சாச்சனா எல்லாருமே க்ளோஸா இருந்த மாதிரி தோணுச்சு. இப்ப சாச்சனா அந்த டீம் விட்டு வெளியே வந்த மாதிரி தோணுது சார். ஏன் நானும் ஜாக்லினுமே முன்னாடி க்ளோஸா தான் இருந்தோம், பட் கோட் அழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கும் ஜாக்லினுக்கும் ஏதோ ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு. அண்ட் ஒரு வழியா இந்த டாபிக்கை முடிச்சு சரி ஓகே இப்பேஜ் நேரா மேட்டருக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல நான் இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இண்டிவிஜுவல் கேம் நடந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நல்லா இருக்கு சார் சொன்னாங்களா. சரி ஓகே இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது ரைட் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு 1008 விஷயங்கள் இருந்தாலும் அதுல எது தேவையோ அதை மட்டும் கரெக்டா எடுத்து பேசுறாரு. இவரால மட்டும் தான் வீக்கெண்ட் எபிசோட் இவ்வளவு சுவாரஸ்யமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆடும்போது மனசுல நிகழ்ந்த மாற்றம் என்ன, அது உங்களை என்ன பண்ணுச்சு? இதுல வேற ஒரு சத்யாவை வாலண்டரா பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இவரே தான் கேட்டுட்டு இருக்காப்ல. ஏன்னா வீக் டேஸ்ல தான் பெருசா எதுவும் பேச மாட்டீங்க, அட்லீஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல என்னால முடிஞ்சது உனக்கு எங்கேயாச்சும் 4 ஸ்கிரீன்ல வச்சு காமிச்சிடுறேன் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. உடனே சத்யா இருந்துச்சு சார் நான் கொஞ்சம் லேட் பிக்கப் சார், ஆனா இவங்கலாம் கண்ணி வெடி மாதிரி இருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் ஆகிற டைம்குள்ள இவங்கலாம் பட்டு ஸ்டார்ட் ஆகி ஓடவே செஞ்சிடறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. திரும்பறடலாம் ஒரு கண்ணி வெடியா தான் சார் தோணுச்சு எனக்கு. அண்ட் அடுத்த ரஞ்சித் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் டீமுக்காக ஆட போகும்போது சரி ஓகே யார் போனா கரெக்டா இருக்குமோ அவங்கள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் சார். இப்போ ஒவ்வொரு கேமையும் நம்மளே இண்டிவிஜுவலா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த ராணம் இதுக்கு முன்னாடி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா எதனால தோத்தோம் அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து ரிலைஸ் பண்ணி வைப்பாங்க, பட் இப்போ நம்ம இண்டிவிஜுவலா ஆடும்போது நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நான் செல்ஃப் ரியலைஸ் பண்றேன் சார். ஆமா நான் தோத்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு வழியா சுவாரஸ்யமான டாபிக் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ மேட்டருக்கு வந்தாப்ல கேப்டன்சியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா முத்துக்குமரன் போயிட்டு நீங்க தானே ஹாஸ்டல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, எதுக்காக யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க, கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிறப்பான ஹாஸ்டலா இருந்துச்சு சார். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் பெஸ்ட் பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தாரு சார். எனக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்டல்ல தங்கின மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசின உடனே என்னப்பா நீ ஹாஸ்டலுங்கிற காஸ்ட்லியான ஹாஸ்டலுங்கிற ஏதோ முரண்பட்டே இருக்கே, ஏதாச்சும் நெகட்டிவா பேசி உன் வாயிலிருந்து நெகட்டிவா எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே முத்துக்குமரன் புரிஞ்சுட்டாப்ல. சரி ஓகே இவர் நம்ம கிட்ட ஏதோ நெகட்டிவா எதிர்பார்க்கிறார் போல இருக்கு, அதையும் சேர்த்தே சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அதாவது சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இல்ல ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி வச்சு விட்டாங்க. இந்த டோஸ்டட் பிரெட் கேட்கும் போது அவங்க வெடிச்சு பல விஷயங்களை வந்து சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேவி சொல்றாப்ல அதாவது நான் கேள்வி கேட்டேன்னா டைரக்டா பதில் சொல்றது ஒரு சில ஆட்கள் மட்டும்தான், அதுல ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க, இப்போ நீங்களுமே என்ன சுத்த விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிலை சொல்லிட்டாப்ல. பட் இவர் அவர்கிட்ட சில பதிலை எதிர்பார்க்கிறார் போல இருக்கு, பட் என்ன பதில் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு தெரியல. சரி எதையாச்சும் சொல்லி அவர் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ட்ரை பண்ணும்போது அது விஜய் சேதுபதிக்கு திருப்தியா இருக்க மாட்டேது. புரியுற மாதிரி பேசக்கூடிய நபர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க, அதுல நீங்க ஒரு ஆளு, ஆனா நீங்க தான் என்ன சுத்தி விடுறீங்க. அந்த அடுத்த ஆனந்தி கிட்ட கேட்கும்போது இது வந்து மிலிட்டரி மாதிரி இருந்துச்சு சார். அதாவது தீபக் இந்த வீட்டை அவருடைய கேப்டன்சில எப்படி பார்க்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி தான் அவர் கையாண்டாரு. அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால குரல் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் பிடிக்கல அப்படின்னாலுமே அது தீபக் அப்படிங்கிறதுனால குரல் கொடுக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏமா தீபக்கோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா தான் சார் இருந்துச்சு, பட் ஒரு சில இடத்துல கேப்டன் இல்லாம தீபக்கா மாறினாரு, அது மட்டும் எனக்கு பிடிக்கல, குறை சொல்ற அளவுக்கு இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லா இருந்துச்சு சார், எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. அந்த அடுத்த ராணா வெஞ்சி மத்த கேப்டனை விட இவர் தான் சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தார் சார். அந்த ரூல்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து கேட்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார், அது பல பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சார். இந்த வீட்டையே ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிட்டாப்ல, யாருமே பெருசா தூங்கவே கிடையாது சார் இந்த வாரத்துல. அண்ட் குறிப்பா பிக் பாஸே வந்து 7 சீசன்ல நான் எந்த கேப்டனையும் நான் பாராட்டினது கிடையாது, முதல்ல உங்களை தான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். சோ எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு கேப்டன்சியா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி விட்டாப்ல. ஒரு நல்லா தான் சார் இருந்துச்சு சார். ஒரு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார். அண்ட் அடுத்த பவித்ரா இருந்துச்சு 60% பாசிட்டிவ் சார், 40% நெகட்டிவ் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே என்ன மேட்டர்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அது தூங்க விடாம தடுத்தது, அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்லாம் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல ரொம்ப டாமினண்டா பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த இடத்துல சொல்லி கேட்டா எனக்கு பசிக்குது நான் தயிர் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லமா நீங்க டாஸ்க்ல இருக்கீங்க, பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் போய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்புறமா விஜய் சேதுபதி கேட்கறாப்ல இல்லமா அந்த ஃப்ரிட்ஜ் மேட்டர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீமா, அது என்ன மேட்டர்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பவித்ரா சொல்றாங்க ஆமா சார் ஃப்ரிட்ஜ் வந்து பழைய குழம்பு எடுத்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுத்தீங்கன்ற மாதிரி கேட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லமா நெகட்டிவா சொன்ன 40% இதுதானா அப்படின்னு கேட்டா ஆமா சார் சரி ரைட்டுமா உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. நடந்ததுனால நீங்க 60-40 கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். ஓகே தேங்க்ஸ் பவித்ரா. அந்த அடுத்த சத்யா இன்ச்சி கேப்டன்சினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தீபக் இருந்தார் சார். ஒரு சில பேர் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக இந்த சிறுவண்டுகள்லாம் பிரச்சனை பண்ணிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிறுவண்டுகளா யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆனந்தி பவித்ரா முத்துக்குமரன் இவங்களா தான் இந்த சிறுவண்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எப்பா முக்கியமான ஆளு மஞ்சரி அவங்கள மறந்துட்டி அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து சிறுவண்டுலாம் கிடையாது கன்னி வெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இது கன்னி வெடி சார்.
அப்ப விஜய் சேதுபதி சத்யாட்ட கேக்குறப்பல இந்த சிறுவண்டு கண்ணு வெடி இந்த மேட்டர் எல்லாமே இப்பயே யோசிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா ஆமா சார் இப்பதான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த தெரபிஸ்ட் ஆமா சார் தெரபிஸ்ட் 2 பேர் இருக்காங்க சார், இந்த சிவகுமார் ஒன்னு ஆர்ஜி ஆனந்தி ஒன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட் இந்த மாதிரி பட்ட பேர்லாம் நல்லா இருக்கு, இந்த வீட்டில் இருக்கிற 50 பேருக்கு ஆளுக்கு ஒரு பட்ட பேர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதுக்கு சத்யா சொல்றாப்ல இல்ல சார் எனக்கு இப்ப தோணல சார், நான் தோணும் போது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இல்ல சத்யா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வருது, அந்த ஃப்ளோ வரும்போது நீங்க நல்லா பேசுறீங்கறத நான் காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சத்யாவை ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே காட்டிக்கிறதுக்கு அவர் பெருசா முயற்சி போறாரு, எஃபோர்ட் போறாரோ இல்லையோ, வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சத்யா ஏதாச்சும் பேசுங்க உங்க மூஞ்சி வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு 1/4 மணி நேரமாச்சு காமிச்சிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமான எஃபோர்ட் போறாரா அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இதுல வேற அவர் பட்ட பேர் வைக்கிறதுல உங்களுக்கு ஹர்ட்டே ஆகல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்ட உடனே ஆகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உள்ளுக்குள்ள கடுப்பை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க பேசின அவர் பேச யாரா உங்களுக்கு ஹர்ட் ஆயிச்சா? இல்ல பாருங்க அந்த கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி விடாம நீ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ரைட் சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து பாம் சார் இன்னும் டெஸ்டிங்கே வராத பாமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் சாச்சனா ஒரு சிறுவண்டு சவுண்ட் வந்து ஒரு ஆர்டிஎக்ஸ் பாம் சார் வெடிச்சா அப்படி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் விஷால் வந்து கம்பி மத்தாப்பு, ரயன் வந்து புஸ்வானம், தீபக் வந்து என்னன்றதா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட் இப்போ வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஓகே நீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாப்ல. தீபக்கு மட்டும் வர மாட்டேங்க சார் அப்புறம் பாத்துக்கலாம் சார். அண்ட் வழக்கமா எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லயுமே ஜாக்லின் அண்ட் தீபக் 2 பேருக்குமே ஏதாச்சும் ஒரு முட்டல் போயிட்டே இருக்கும் இல்லையா, பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி ஜாக்லின் தீபக்குடைய கேப்டன்சியை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளினாங்க. ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தாங்க சார். அவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி தோணுச்சு சார். ஒரு இடத்துல தீபக் உடஞ்சி கத்துனார் அப்படின்னா அதோட எமோஷன் சார், மத்தபடி சூப்பரா பண்ணார் சார் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எனக்கு பெஸ்ட் கேப்டனா தீபக் அண்ணா இருந்தார். அண்ட் அடுத்த சாச்சனா 70-30 சார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே சாச்சனா எப்படி தீபக் கிட்ட பண்ணிச்சோ அதே மாதிரி விஜய் சேதுபதி சாச்சனா கிட்ட பண்ணி காட்டுறேன் அப்பதான் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ ஒன்னு பண்ணி காமிச்சாப்ல. நீங்க எப்படி பாத்தீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி நீங்க அதை சொல்லுங்க, அதுதான் சார் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அண்ட் தீபக்குடைய கேப்டன்சில உனக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப மெச்சூரிட்டியான இந்த சாச்சனா போல என்ன பதில் தெரியுமா சொல்லுது, அதாவது மைக் மாட்டாட்டா ஏன் மாட்டலன்னு சொல்லி கேட்கறாங்க சார். ஷூவெல்லாம் கலஞ்சி கிடந்தா அதை அடுக்கி வைக்க சொல்றாரு சார். அண்ட் குறிப்பா இந்த வீட்டுல எந்த விதமான பிரச்சனையும் வராம பாத்துக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தீபக்குடைய கேப்டன்சில நெகட்டிவா தெரியுதாமா. எப்படிப்பட்ட மெச்சூரிட்டி பாத்துக்கோங்க, எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்ற மாதிரி சிஸ்டமைஸ்டா பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாச்சனா புள்ள மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த வாரம் கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல செலக்ட் பண்ணி அடுத்த வாரம் கேப்டன்சி வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவ விஜய் சேதுபதி கேட்டாப்ல சரி ஓகேமா இந்த மைக் மாட்டல அப்படிங்கறத எப்படிமா கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் மைக் மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். சரி ஓகே இதை கொஞ்சம் நடிச்சு காட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா மூஞ்சி சுளிச்சும் சுளிக்காத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. சரி ரைட்டுமா சரி அதை கூட மன்னிச்சு விட்டுலாம், ஆனா இந்த வீட்டுல பிரச்சனையே வராம ஒரு கேப்டன் பாத்துக்கிட்டது ஒரு தப்பு என்னமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஆமா சார் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கு. அவர் விஜய் சேதுபதி பார்த்தாப்ல சரி ஓகே என்ன நமக்குள்ள விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டா சொல்லிருப்பார், ஹார்டா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் ஹார்டா பண்ணாரு சார் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருந்துச்சு. ஹார்டா இருந்துச்சு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அப்ப அந்த பூவை கட் பண்ணியுமா அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சொல்றாங்க இல்ல சார் நான் பேசிட்டு இருக்கும்போது கட் பண்றாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி இப்ப நான் கட் பண்ணிக்கிறேமா நீ எது கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்ட உடனே சொல்றாப்ல இல்ல சார் 4-5 பேர் சேர்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் வந்து கட் பண்ணி பேசினாப்ல அது வந்து சாச்சனா புள்ளிக்கு தப்பா தோணி இருக்கு போல இருக்கு. நான் தனியா கூப்பிட்டு பேசும்போது இல்லடா நீங்க 3-4 கேள்விக்கு மேல போறீங்க, நான் வந்து 4வது கேள்வி எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த 4வது கேள்விக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த 3 கேள்வி நான் மறந்துடுவேன். சோ அந்த கேள்விக்கு அப்பப்போ பதில் சொல்றேன் எனக்கு கரெக்டா இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்றாப்ல ஆமா அது எனக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டுறேன், அந்த கேள்வியில நீங்க ஒரு 4-5 விஷயம் பேசும்போது அந்த கடைசியா சொன்ன விஷயம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எனக்கு மறந்துடும், அதனால தான் நானே கட் பண்ணி பேசுவேன். சோ அவர் பண்ணது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. எனக்குமே சில சமயம் நீங்களா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயம் தோணும், ஆனா நான் சில சமயம் மறந்துடுவேன். அண்ட் அடுத்த ஆனந்த் கிட்ட கேட்கும்போது எனக்குமே அப்படிதான் சார் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அருண் எல்லாம் நல்லா பெருசா பேச விட்டார் சார், ஆனா நான்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே கட் பண்றாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்யூஷன் கிடைச்சிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஆனா உன்னை பேச விடாம கட் பண்ணதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஆமா சார் அவரை நிறைய பேச விட்டாங்க எனக்கு கம்மியா பேச விட்டார் சார் அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு நிறைய டைம் கிடைச்சது, எல்லாருக்கும் ஈக்குவலான டைம் கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய. அந்த சார்ஜன் அப்பல பேசும்போது கட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு பவுலை எடுத்துட்டு போனேன் சார், அது நான் சாப்பிட்ட பவுலே கிடையாது, அது சொல்றதுக்குள்ளேயே அவருக்கு வந்து சொல்ல விடாம கட் பண்ணி பேசிட்டே இருந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக் எந்திரிச்சு ஆமா சார் அவங்க கையில வச்சிருந்தாங்க அதனால அவங்க பவுல் நினைச்சேன், இப்பதான் சொல்றாங்க அது அவங்க பவுல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி நடந்திருந்தேன்னா நான் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அந்த இடத்துல சாரியை கேட்டாப்ல.
அதுக்கப்புறமா சாச்சனா பிள்ளை கிட்ட சரி ஓகேமா நீ எதுக்கு பூவை கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் நாளைக்கு வந்து கிச்சன் டீம் கிட்ட இருக்கும்போது கிச்சன் டீம் எல்லாருமே ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை கொண்டு வந்த உடனே விஜய் சேதுபதி அந்த மேட்டருக்கு போயிட்டாப்ல. கிச்சன் டீம் உங்களுக்குலாம் ப்ரெஷரா தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களுக்குலாம் அப்படி தோணவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் பிரசாத் ஒரு மேட்டரை ஒன்று ஓப்பன் பண்றாப்ல அந்த இடத்துல. அதாவது சாச்சனா பிள்ளை ஒரு பவுல கொண்டு போச்சு இல்லையா, அந்த பவுல் என்ன பவுல்னா இந்த வீட்டில் கத்திரிக்காய் சாப்பிடாது மொத்தமே 2 பேர் சார். அதுல வந்து ஆனந்தி ஒன்று சாச்சனா பிள்ளை ஒன்று. அதாவது 2 பேருக்குமே தனித்தனியா பவுல்ல வந்து நான் தான் கொண்டு போய் சர்வ் பண்ணேன். அந்த பவுல் சாச்சனாவுடைய பவுல் தான். அந்த புள்ள தான் சாப்பிட்டுட்டு கடைசியா எடுத்து போச்சு. இப்ப கேட்டா அது காமன் பவுல்னு சொல்லி சொல்லுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதிக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்னடா இது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவுல் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த புள்ளியோட பவுல்னு சொல்லிட்டு அருண் சார் சொல்றாப்லன்னு சொல்லிட்டு சாச்சனா பிள்ளைகிட்ட கேட்டா சார் அந்த பவுலை வந்து எனக்கும் ஆனந்திக்காக தான் சார் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி ரைட்டு, ஆனந்தி எங்க? ஆனந்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க சார். இப்போ கடைசி அந்த பவுல் யார்கிட்ட இருந்துச்சு? ஏன்டா தான் சார் இருந்துச்சு. இப்போ அந்த பவுல் யாரோட பவுல்? காமன் பவுல் சார் அப்படின்னு. என்னடா இது 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 ஏதோ வாழைப்பழ கதை மாதிரி போயிட்டு இருக்கே. இப்போ அந்த பவுலை கடைசியாக யாருமா யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியில் அந்த பவுல் வந்து நான் எதையுமே ஊத்தல சார், அந்த பவுல் அங்கதான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் தொட்டுக்க கூட இல்ல கேட்ட கேள்வி அதுவா? சரிமா அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ யாருக்காக கொடுக்கப்பட்ட பவுல் அது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆனந்திக்கும் எனக்கும் சார் அப்படின்னு. ஆனந்தி எங்க போயிட்டாங்க. இப்போ யார் அந்த பவுலை கொண்டு போய் வைக்கணும்? காமன் பவுல் சார். சரி ரைட்டுமா, கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. இப்படிப்பட்ட பிள்ளைக்கா நீங்க மெச்சூரிட்டி வந்துச்சு சொல்லி பேசுனீங்கன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை விஜய் சேதுபதி ஒரு 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேல கேட்டு எப்படியாச்சும் அந்த பிள்ளைக்கு புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாப்புல கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன், எனக்கு புரியவும் புரியாது அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பவுல் உங்ககிட்ட எத்தனை இருந்தது? 2 இருந்துச்சு சார். சரி, சாச்சனா பிள்ளைக்கு இதை புரிய வைக்கணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்த டாபிக் போயிட்டாப்ல. சரி, இது பிரஷர்னு சொல்லி சொன்னீங்க, அது எப்படிமா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப கிச்சன் டீம் கூப்பிட்டு கேட்கும்போது சார் அது ஒரு டிஸ்கஷன் சார், இன்னைக்கு நான் 2 வேளை சமைச்சிட்டேன், நைட்டு நீ சமைச்சிடுறியான்னு சொல்லி கேட்டேன். சரி நான் சமைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. இதுதான் சார் போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து அந்த புள்ள வந்து பிரஷர்னு சொல்லி நினைச்சிட்டா நாங்க என்ன சார் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா. அப்ப விஜய் சேதுபதி கேட்கறாப்ல சரி ஓகேமா உனக்கு தோணுச்சுல அப்பவே அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்கல சார், தோணுச்சு நான் கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எதுவும் கேட்டிருக்கலாம் அவங்க கிட்ட? அப்படியே கேட்டிருக்கலாம் சார், கேட்கல சார். இதுல வேற அவர் வந்து நீ என்ன டீம்ல இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த புள்ள நான் வெசல் வாஷிங் டீம்ல இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் வரல, அப்படியே நில குழஞ்சு போயிட்டாப்ல. இதுக்கு மேல இந்த புள்ள நான் என்னத்த பேசுறது அப்படிங்கிற மாதிரி. ஏமா வெசல் வாஷிங் டீம்ல இருந்துகிட்டு தான் நீ பவுல கொண்டு போய் கழுவ மாட்டேன்னு சொல்லி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் கடைசியில் சொல்லிட்டேனே வெசல் வாஷிங் டீம் நான் தான், நான் போய் கழுவுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்தே சொல்லிட்டு இருக்கு. ஏமா நீ என்னம்மா நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா இல்லை நீ என்ன பேசுறது உனக்கே புரியுதா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அப்போ அந்த மனுஷன் பவுல கொண்டு போய் கழுவுன்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே நீ எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன்னா நீயே வெசல் வாஷிங் டீம்ல தானே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சார் அது காமன் பவுல் சார் அப்படின்ட்டு இருக்கு. நீ கிச்சன்ல இருக்க வெசல் வாஷிங் சார். இப்போ நீ சொல்றது மொத்தமே 2 ரீசன். ஓம் பவுலை எடுத்துட்டு போயிட்டு ஏமா கழுவுலன்னு சொல்லி கேட்டதுக்கு நீ அவர் மேல பழிய போட்டு விட்ட, அவரை சாரின்னு சொல்ல வச்சுட்ட. இப்போ 2வது வந்து கிச்சன் டீம்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒட்டு கேட்டு அவங்க கிட்டே கேட்காம நேரா வந்து அதை நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கட் பண்ணிருக்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அண்ட் விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா ஆர்ஜி ஆனந்தி வழக்கம் போல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்குமே கிச்சன் டீம் பிரஷர்ல இந்த மாதிரி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ பவித்ரா கேட்கறாங்க இது நீ அப்பவே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கையை தூக்குனேன், அவர் தான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஏன் பிரஷர்ல இருக்காங்கன்னு சொல்லி தோணுச்சுன்னு சொல்லி கேட்டா அப்போதைக்கு அவங்க உடஞ்சி அப்படி கத்துனாங்க, அவங்க கத்துனாங்கன்னா அவங்க பிரஷர்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏமா எல்லாருமா சேர்ந்து போய் ஒரு பிரஷரை போட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுட்டு பாத்தீங்களா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா உங்களுக்கு பிரஷர் இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லாம அவங்களே வந்து நாங்க பண்ற ஒர்க் எங்களுக்கு பிரஷரா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் வந்து சொன்னாதாமா ஸ்ட்ரெஸ், அதை முதல்ல புரிஞ்சுக்கோமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் பிரஷரா இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுல இந்த முத்துக்குமரன் மேல சாச்சனா போயிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த சாச்சனா புள்ள கேக்குது ஏன் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பேச விடாம கட் பண்ணிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நீ தீபக் ஒரு ரீசன் சொன்ன இல்லையா அதை வந்து உனக்கு டெமோவா காமிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுக்கு அவர் என்கிட்ட கோவப்பட்டே இருக்காரு நான் கேட்க போறேன் என் மேல ஆச்சு கோவம் இருக்கா சார் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி பண்றாரு கேட்டுலாமா? ஆக மொத்தம் இந்த சாச்சனா பிள்ளையை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டா பாக்குறதுலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு அப்பாவா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன எல்லாரும் மட்டும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க, ஒரு அப்பானா இப்படியே நடந்துப்பாங்க, ஒரு பொறுப்பு வேணா உங்களுக்கு, அது தப்பு பண்ண பிள்ளையை திட்டினா கூட பரவாயில்ல, தப்பே பண்ணாத ஒரு பிள்ளையை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி உரிமையில பேசிக்கிட்டு இருக்கு. சம்பந்தில இருந்து ஆரம்பிச்சது என் மேல உங்களுக்கு கோவமா இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. இன்னொரு பக்கம் அருண்
அருண் போயிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல ஜெப்ரி கிட்ட சாச்சனா புள்ள வந்து விட்டு கொடுத்துரு கேப்டன்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு, அதனால ஜெப்ரி வந்து கேப்டன்சியை விட்டு கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சொல்லிடாதன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் ஜெப்ரி பார்த்து வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெப்ரியே வந்து சாச்சனா புள்ளைக்காக விட்டு கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அருண் சொல்லும் போது தான் சொல்றாப்ல சாச்சனா புள்ளையே வந்து ஜெப்ரி கிட்ட வாய் விட்டு கேப்டன்சியில விட்டு கொடுத்துறா, அதான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகும். அதனால ஜெப்ரி வந்து சரி ஓகே நான் விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரி பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. சோ இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்பவே டிஸ்கஷன்ல வந்துச்சு, அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால நாளைக்கு எபிசோட்ல கேட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஜெஃப்ரிட்ட போய் அவ கேட்டிருக்காங்க. அப்புறமா ஒரு வழியா மஞ்சரி பிரச்சனைக்கு வந்துட்டாப்ல. மஞ்சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் அன்னைக்கு வந்து தர்சிகாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் நாங்க டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அண்ட் வந்து அருண் வந்து தர்சிகா கிட்ட எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்தா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை கேட்டேன் சார், அதனால நான் கேள்வி கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டா அவர் அதை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் கரெக்டா அப்படி தான் சொன்னாருன்றது தெரியல, ஆனா எனக்கு அப்படி தான் சார் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப அருண் கிட்ட கேட்கும்போது அருண் சொன்னாப்ல இல்ல சார் காலையிலே ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு, அதனால பிரேக்ஃபாஸ்டே லேட் ஆயிடுச்சு, ஸோ லஞ்சை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால லஞ்சு சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாரும் பசியில இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து கொடுத்தேன் சார், பட் அது கொடுக்கும் போதே டோஸ்ட் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி தான் சார் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப ஜாக்லின் சொன்னாங்க அருண் பிரசாத் வந்து சாப்பிடவே இல்லை சார் பிரேக்ஃபாஸ்ட், அவன் சாப்பிடாம ஆல்ரெடி சாப்பிட்டவங்களுக்கு மறுபடியும் பசிக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிரெட் கொண்டு போய் கொடுத்தான் சார், பட் அதையும் டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம கேட்கும்போது தான் சார் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இத்தனைக்கும் ஃப்ரெண்டுன்னு விஷால்லாம் பேசிட்டு இருப்பான் சார், ஆனா விஷால் அருணை பார்த்து சாப்பிட்டே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கேட்டதெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டோஸ்ட்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா உங்களை மாதிரி தான் அவனுமே காலையில இருந்து சாப்பிடாம இருக்கு. அண்ட் தர்சிகா தான் நாங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ தர்சிகா கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சாச்சனா வந்து என்ன டோஸ்ட் பண்ணி கேட்டா சார், அப்ப நான் வந்து வேலையா இருந்தேன், சௌந்தர்யாவும் கிச்சன் டீம் தானே, சோ சௌந்தர்யிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் சொல்றாங்க சார் எனக்கு வந்து சௌந்தர்யா கிச்சன் டீம்ல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு லாஸ்ட் நாள் தான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேவி கேட்டா சௌந்தர்யா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்ப நீங்க போய் சமைச்சு கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா சார் அந்த டைம்ல நான் மறந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கு ஜாக்லின் இதை தாண்டி அப்பவே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தோன்னே அப்போ மறந்துட்டேன் சார், அதைத்தானே நானும் சொன்னேன், நீ வந்தப்பவே மறந்துட்டேன்னு சொன்னேன். அப்ப விஜய் சேவிக்கு பயங்கரமா கடுப்பாய் ஏமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வரும்போது மத்தவங்க சிரிச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது, அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனை பேசும்போது மட்டும் உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல, உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி நல்லா நாக்க போடுற மாதிரி கேட்டு விட்டாப்ல. வேற யாரா பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய கோவம் வரும், ரெண்டு பேரும் ஒண்ணா இல்லையா. அப்புறம் மறுபடியும் மஞ்சள் கிட்ட கேட்டோம்னா மஞ்சள் சொல்றாப்ல இல்ல சார் இந்த பிரச்சனையை போய் நான் முத்துக்குமரன் சொல்லிட்டு இதை போய் நீ கேட்காத மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா நாங்க போய் நிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பேசுனது கேட்டு நானே ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது என்னமா லாஜிக் இது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் நீ போய் கேட்டாத பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொன்னாங்களா, அதுக்கப்புறமா இவங்களே கேட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்களாமா. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லி அடுத்தவங்க போய் கேட்டு ஒரு பிரச்சனை நடக்கூடாது, அதை நானே போய் கேட்டு தான் ஒரு பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அப்போ 2 பிரெட் கொடுத்ததே ஜாஸ்தின்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க கால்வாசி போகுது இப்ப நீங்க சொல்லுங்க அந்த கால்வாசில யார் மேல தப்பு, உங்க மேல தப்பு இருக்கா, ஓகே இப்ப அதுக்கு மேல வாங்க, இப்ப ஹாஃப் முடிஞ்சிருச்சா, இந்த ஹாஃப்ல யார் மேல பிரச்சனை, ஓ மேல பிரச்சனை, அதுக்கு மேல வாங்க, முக்காவாசி வந்துருச்சா, இப்போ யார் மேல பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை முழுசா சொல்ல விட்டு அதுல யார் மேல ரைட்டு யார் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்றவங்கள பார்த்திருப்போம். ஆனா குவார்டரா பிரிஞ்சு அந்த குவார்டர்ல யார் மேல தப்பு இருக்குன்றத பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா சரி ஓகே இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ற மனுஷனை இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல காமெடி என்னன்னா இந்த மொத்த பிரச்சனையை இவர் பார்த்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு, அதனால தான் இப்படி பிரிச்சு கேட்கிறாரு போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா அருண் சொல்றாப்ல சௌந்தர்யா திடீர்னு வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார், ஓ சௌந்தர்யா வந்து டோஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா அப்ப இந்த பிரச்சனையே இவர் பார்க்கலையா, இவங்க சொல்றதை வச்சு கேட்டு தான் சொல்யூஷனே சொல்ல போறாரா, சூப்பர்ரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சௌந்தர்யா ஆக்சுவலா டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சௌந்தர்யா வந்துட்டாங்களா, அதாவது அப்பயும் அருண் சொல்றாப்ல மஞ்சரிட்ட சொல்லும்போது ரொம்ப ஹம்பிளா ரெஸ்பெக்டா தான் சார் சொன்னேன், மத்தவங்க கூட நான் எப்படி கூடாலும் பேசிடுவேன், ஆனா இவங்க வந்து மார்க்கிங் ட்ரிகரிங் சொல்லிட்டு நிறைய வார்த்தையை சொல்றதுனால நான் ரொம்ப கவனமா தான் சார் இருப்பேன், அந்த டைம்ல வந்து நான் மார்க்கிங் பண்ற மாதிரியே பேசல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி மஞ்சள் கேட்டாப்ல நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல, இந்த வீட்ல பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மஞ்சரியாமா, எப்படிப்பட்ட காமெடி பாத்துக்கோங்க. நீங்க என்னவா பிஹேவ் பண்ணிருப்பீங்க, ஏன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அப்ப விஜய் சேதுபதி மஞ்சள் கேட்கறாப்ல இப்ப அருண் வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்திருக்கணும் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டா ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேமா நீங்க ஏமா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா எனக்கு தோணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ஓகேமா இப்ப என்னமா பண்ணணும்னு சொல்லி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் நானும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்திருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பா அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அவங்க சைடு நீங்க பார்த்து எனக்கு அப்ப அந்த
இடத்துல அப்படி தோணல சார். ஆக்சுவலா மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல சேது சார் நமக்கு சாதகமா தான் பேசுவாங்க. ஏன்னா மொத்த வீடும் சேர்ந்து நம்ம டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டாங்க. சோ நம்ம ஒரு ஆள் அங்க 10 பேர்ன்ற போது கண்டிப்பா நமக்கு தான் சப்போர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிட்டாங்க போல இருக்கு. அது இல்ல அப்படிங்கிறதையும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, என்ன பிரஷர்ல அவங்க பேசினாங்க, எதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, அவங்க சாப்பிடாம பசியில இருக்கும்போது கூட உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பிரெட் தானே கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்ல கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மனுஷன் எப்படினாலும் கோவப்பட தானே செய்வான். அந்த கோவம் தானே நார்மலா அருணுக்கு வந்திருக்கு. அந்த கோவத்தை ஏமா நீ இவ்வளவு பெருசா ஆக்குன இப்படின்னு தான் சொல்ல வராப்ல. பட் அந்த விஷயத்தை மஞ்சரி சைடுல இருந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு தோணி இருக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல சார். அடுத்த ஆனந்த் இருந்துச்சு சார், நான் அந்த இடத்துல சார் இருந்தேன். பட் எனக்கு பார்க்க கொஞ்சம் டிஃபென்சிவா தான் சார் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப விஜய் சேதுபதி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல, ஏமா அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருமா, அவர் சாப்பிடலாமா அண்ட் பிரஷர்ல இருந்திருக்காரு அண்ட் எக்ஸ்ட்ரா பெட் கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு இப்படி ஒரு டாபிக் வருது அப்படின்னா யாராவது கோவப்படாம செய்வாங்க. அந்த கோவத்தை இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அது தப்பா இருந்தா என்னமா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் முழுக்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே ஆர்ஜி ஆனந்தி பார்த்தாங்க, சரி ரைட் என்ன பேசினாலும் வேலைக்காகாது போல இருக்கு, உடனே காலில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்பதான் சார் அவர் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தேன், அவர் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்க்க ஒரு பண்ணது கரெக்ட்னு தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி உடனே பல்ட்டி அடிச்சு முடிச்சு விட்டாங்க. அருண் ஒரு நல்ல இன்டென்ஷன்ல பண்ணது வெளியில தவறா தெரிஞ்சதே தவிர அவர் ஆர்ஜி ஆனந்தி பின்னாடி போயிட்டு மஞ்சரி கிட்ட எல்லாம் ரியா கிட்ட வந்து இப்படி பண்ணதெல்லாம் வந்து அவருக்கு டிஃபென்சிவா தோணுச்சு சார். இப்போ அவர் பண்ண மட்டும் ஏன் சார் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்வி இங்க வந்து ஆர்ஜி ஆனந்தி கேட்பாங்கன்ற மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் ஆர்ஜி ஆனந்தி அது கேட்கல. மஞ்சரி கிட்ட சொன்னாங்க இல்லையா, சோ மஞ்சரி கேட்டாங்க, ரியா கிட்ட பண்ணது கொஞ்சம் டிஃபென்சிவா தோணுச்சுன்ற மாதிரி சொன்னாங்கல சார், அதனால தான் சார் எனக்கும் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி தான் பதிவு பண்ணாங்க. ரியா வந்து கையெடுத்து கும்பிட்ட போதோ அவருக்கு அது அப்படி தோணுன மாதிரி. அப்ப விஜய் சேதுபதி மஞ்சரி கேட்டாங்க, சரி ரைட் அருண் பண்றது உங்களுக்கு டிஃபென்சிவா தோணுது இல்ல, அப்ப சிவகுமார் வந்து பேசும்போது காதை மூடுனீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் எல்லாருமே மாறி மாறி வந்து பேசிட்டே இருக்கதால சார் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார் எல்லாரும் காத் போத்துனீங்களா. அண்ட் ஃபைனலா விஜய் சேதுபதி அருண்டே கேட்டாப்ல, சரி ரைட் நீங்க இப்படி பண்றது உங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதை மீறி நீங்க எதுக்கு பண்ணீங்க, நீங்க வேணே மார்க் பண்றதுக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் சார் கண்டிப்பா நான் அதுக்கு பண்ணவே இல்லை சார், நான் வந்து ரெஸ்பெக்டா பண்ணணும்ன்றதுக்காக சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ரைட் இது உங்க வாயால கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அண்ட் மஞ்சரி உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி சார் இப்போ அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க அப்படி பண்ணலன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஷனல் ஒரு சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அண்ட் ஃபைனலா ஒரு மேட்டர் ஒன்று பண்ணாரு பாருங்க, அதான் செம காமெடியா இருந்துச்சு. அதாவது அருண் மேல தப்பு இல்லாட்டி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அருண் மேல தப்பு இல்லாட்டி எம்லையும் தப்பு இல்லை சார் அப்படின்னாங்க. இல்லம்மா நல்லா புரிஞ்சுக்கோ, அருண் மேல தப்பு இல்லாட்டி அப்படின்னா அருண் பண்ணதும் தப்பு சார், நான் பண்ணதும் தப்பு சார், அது இல்லாமா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அருண் மேல தப்பு இல்லாட்டி சார் நான் பண்ணதான் சார் தப்பு. இப்போ அதான சார் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுத்தறேன் சார். சார் அருண் மேல தப்பு இல்லை சார், நான் பண்ணதான் சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி நிக்கிற மஞ்சரியவே நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்க வச்சுட்டாப்ல. அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி நான் பண்ணது தப்பு. ஓகே உட்காருங்க. அப்புறம் மறுபடியும் விஜய் சேதுபதி சாச்சல பண்ணிட்டு வந்துட்டாப்ல, அதாவது இந்த பூவை கட் பண்ணலாமா அந்த மேட்டருக்குள்ள நான் வர விருப்பப்படல, ஆனா நீ பெர்மிஷன் கேட்காம வெளியே போற, பெர்மிஷன் கேட்காம மறுபடியும் உள்ள வர, அது தப்பு இல்லையாமா அப்படின்னு கேட்டா, தப்பு தான் சார் அப்படின்னு ஒன்னு விஜய் சேதுபதி, ஓ தப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே விட்டுருவோமா, இப்போ பார் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னல, அது என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை சார் அவங்க வந்து கேட்டாங்க நான் வீக்கெண்ட் எபிசோட டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகேமா, அதான் வீக்கெண்ட் எபிசோட் வந்துருச்சு நானும் வந்துட்டேன், நீ டீல் பண்ணுமா, நீ எப்படி டீல் பண்ணுறது நானும் பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இல்லை சார் என் மனசுல என்ன தோணுதோ அதை பற்றி நான் சொல்லிடலான்ற மாதிரி நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை சார் அதுதான் சார் நினைச்சேன், என் மனசுல என்ன தோணுதோ சொல்லிதான் நினைச்சேன் சார். ஓ இத சொல்லிலாம் தான் நீ வீக்கெண்ட் எபிசோட்ல டீல் பண்ணிக்கணும் சொன்னியா அப்படின்னு கேட்டா, ஆமா சார் சொல்லிட்டு இருக்கு. சரி அது எனக்கு இப்ப கன்வின்சிங் இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதான் சார் நடந்துச்சு, வேற எதுவும். அனிது சொல்லிட்டு அந்த புள்ள சிரிக்க வர செஞ்சோனே விஜய் சேதுபதி கேக்குறாப்ல, எப்படி உன்னால சிரிக்க முடியும் சத்தியமானால தெரியவே இல்ல, உன் மனசுல பாரம் தான் தயவு செஞ்சு இறக்கி வச்சிரு, இப்பயாச்சும் நீ அக்செப்ட் பண்ணிடுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நீ அக்செப்டே பண்ணிக்க மாட்டற அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. சாச்சனா எப்படி சிரிக்கிறேன்னு தெரியல சாச்சனா. இன்னைக்கு எபிசோட்ல சாச்சனா கிட்ட மொத்தமா ஒரு 4 கேள்வி தான் கேட்டிருப்பாப்ல. தீபக்குடைய கேப்டன்சில எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி கேட்டா, மைக் போட சொன்னாரு, ஷூ அடிக்க வைக்க சொன்னாரு, இந்த வீட்டுடைய அமைதியை காத்தாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி ஓகேமா, இந்த பவுல் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த புள்ள சாப்பிட்ட பவுலியே வந்துட்டு காமன் பவுல்னு சொல்லி சொல்லிச்சு. மூணாவது கிச்சன் டீம்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தை இந்த புள்ள ஒட்டி கேட்டுட்டு அவங்க கிட்டே கேட்காம நான் வந்து பூவை கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கடைசியா நான் டீல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது, நான் மனசுல தோணுதான் வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிடுவேன்னு சொல்லி நினைச்சது தான் நான் வந்து டீல் பண்ணிக்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய முன்னாடி மெச்சூரிட்டி இல்லாம இருந்துச்சு, இப்ப நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆகி அடுத்த வார கேப்டன்சி வரைக்கும் கொண்டு போறீங்க அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ்லாம் முட்டாளா இருக்கீங்களா இல்ல இந்த ஷோ பாக்குற ஆடியன்ஸ் முட்டாளா இருக்காங்கன்றது புரிய மாட்டுது.
அண்ட் ஃபைனலாக இந்த வீக்கெண்ட் எபிசோட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன்சியை விட பெஸ்ட் கேப்டன்சியா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தீபக் இருந்தாப்லயே அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து நீங்க செட் பண்ணிருக்கீங்க. கேப்டன்சினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கீங்க. இந்த மஞ்சரி மேட்டர்ல தீபக்கா மாதிரி பேசுனீங்க பாத்தீங்களா, அதை தவிர்த்து என்னால ஒரு குறை கூட சொல்ல முடியல அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாப்ல. ஏன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க, ஆடியன்ஸ் சைடுலயும் அவ்வளவு கிளாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. உண்மையிலேயே தீபக் இது டிசர்விங் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா 100% இல்ல 200% டிசர்விங். உங்களுடைய கேப்டன்சியை நான் பாராட்டுறேன். அந்த கடைசியா விஜய் சேதுபதி ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாப்ல எனக்குலாம் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ தீபக் இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டை செட் பண்ணிருக்காரு இல்லையா, இதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கதிகள் அதை பார்த்து இதை விட பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அடுத்த வார கேப்டனா வரப்போறது சாச்சனா இல்லைன்னா ஜெப்ரி. இதுல ஜெப்ரி விட்டு கொடுத்தானா கண்டிப்பா சாச்சனா போல தான் கேப்டனா வரும். இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்து இந்த புள்ள என்ன ஸ்டாண்டர்ட் தான் செட் பண்ண போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் வரவங்க இன்னும் வேற மாதிரி இதை கையாளுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சாச்சனா புள்ள தீபக் மேல இல்லாத பழியெல்லாம் இவ்வளவு தூரம் அள்ளி போட்டுமே கடைசியில தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வாரம் நீயோ ஜெப்ரி தான் கேப்டன் ஆக போறீங்க, அடுத்த வாரம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளு, நான் பேர் வாங்கணும்னுக்காக பண்ண மாட்டேன், ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா கேளு, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஹெல்ப் வேணாலும் கேளு, ஏதாவது ஐடியாஸ் வேணாலும் கேளு. அதோட நீங்க எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மஞ்சரி மேட்டர்ல இவர் என்னடா சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் அவருக்கும் அந்த ஃபீலிங் இருந்திருக்கு. அருண் மேல எது தப்பு இல்ல, மஞ்சரி தான் லபலபன் தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம அவங்க கிரியேட் பண்ண பிரச்சனை தான் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சிட்டு அட்ரஸ் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா அந்த சாச்சனா புள்ளைய வழக்கம் போல விட்டுட்டு போயிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு சிறப்பான ரோஸ்ட் ஒன்று கொடுத்தாப்ல, அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இவ்வளவு கொடுத்தாரு அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த சாச்சனா புள்ள கொஞ்சம் திருந்தி செயல்படுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போறது சாச்சனா புள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி சாச்சனா புள்ள இல்லைன்னா ஆர்ஜி ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே இல்லாம அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தார் இல்லையா நம்ம சிவகுமார், அவர் தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறாரு. சோ சிவகுமாரோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாச்சனா புள்ளிக்கு அப்படி எவன் தான் ஓட் போறான்னு சொல்லிட்டு இன்னும் சேவ் பண்ணிருக்காங்கன்றது சத்தியமா தெரியல இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கன்சல்ட் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் சாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.